காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Isaiah 40:29. He gives power to the weak, and to those who have no might he increases strength. பாருங்கள், சோர்ந்து போகிற உள்ளங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறாராம். ஆம், இந்த சோர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வரத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் வாஞ்சித்தது நிறைவேறாமல் போகும் பொழுது சோர்வு வருகிறது. அநேக நேரங்களில் சரீரத்தில் பலவீனங்கள் வரும்பொழுது ஒரு சோர்வு வருகிறது. ஆம், ஆகவே தான் தேவன் நமக்கு பலன் கொடுப்பதற்காக 2 காரியங்களை நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஒன்று, சிலுவையிலே அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள், அதனால் வந்த வெற்றி நமக்கு பலன் கொடுக்கிறது. ஆகவேதான் பக்தனாகிய பவுல் சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு பலனாயிருக்கிறது என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 Corinthians 1:18. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved it is the power of God. பாருங்கள், ஒரு மனிதன் சிலுவையை பற்றிய உபதேசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில பலன் வருகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு இரட்சகர் ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய சாபங்களுக்கு அவர் சாபமான சிலுவையும் முள்முடியும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதிகளுக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம் தரித்திரத்துக்காக அவர் தரித்திரரானார். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் தம் ஜீவனை கொடுத்தார். அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே வரப்போகிற நியாயாதிபதி என்பது சிலுவையை பற்றிய உபதேசம். இதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில பலன் வருகிறது. ஒருவேளை அவன் பாவத்தினால் சோர்ந்து போயிருந்தால் பாவ மன்னிப்பை இயேசுவின் ரத்தம் கொடுக்கிறது. அதை விசுவாசிக்கும் போது பலன் வருகிறது. ஒருவேளை வியாதியிலே அவனுக்கு பலவீனம் வந்து சோர்ந்து போயிருந்தால் அவனை அவருடைய தழும்புகள் குணமாக்கி பலப்படுத்துகிறது. ஆம், இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் பலன் தரும்படிக்கு இயேசு சிலுவைக்கு போனார். அது ஒரு மனிதன் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில் பலன் வருகிறது. 2வது, தேவன் நமக்கு பலன் கொடுப்பதற்கு, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்க அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய தூய ஆவியை நமக்கு அருளி செய்கிறார். ஆம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். Acts 1:8. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth.
பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலுவையை பற்றி உபதேசத்தை கேட்கும்போது பலன் வருகிறது என்று சொன்னேன். அடுத்து அவருடைய தூய ஆவியினால் தேவன் நம்மை நிரப்புகிறாராம். அந்த தூய ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் எத்தனை பெரிய சோர்வில் இருந்தாலும் ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துவாராம். அதுவும் எப்படிப்பட்ட பலன், நாம் உலகம் முழுவதுக்கும் இயேசுவின் வல்லமைக்கு சாட்சியா இருப்போமா, இயேசுவின் அன்புக்கு சாட்சியா இருப்போமா. ஆண்டவர் அப்படி நம்மை பலப்படுத்தி விடுவாராம். இன்றைக்கு கூட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய தூய ஆவியினால் நீர் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். நமக்கு பலன் நிச்சயம் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகிற சூழ்நிலையில் இருந்து அவர்கள் வெளியே வரும்படி நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளில் இருக்கிற பலனை அவர்களுக்கு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஆத்மாவை உடைய இரத்தத்தினால் கழுவி உடைய தழும்புகளால் குணமாக்கி அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் பலன் கிடைக்கட்டும். உம்முடைய சத்திய வேதத்தில் உள்ள சிலுவையை பற்றிய உபதேசத்தினால் ஒரு பலன் கிடைக்கட்டும். உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்பி பலனடைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.